ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம ஃபேண்டசி பேட்டல்ல 3 ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர்ஸான சூப்பர்மேன், ஹோம்லேண்டர் அண்ட் ஆம்னிமேன் இவங்க 3 பேரை ஒரே நேரத்துல மோதிக்கிற மாதிரி ஒரு வர்சஸ் பேட்டல் தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி வியூவர்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பர்மேன் வர்சஸ் ஹோம்லேண்டர், ஆம்னிமேன் வர்சஸ் ஹோம்லேண்டர், இல்லாட்டி சூப்பர்மேன் வர்சஸ் ஆம்னிமேன் இப்படி பர்டிகுலரா 2 பேருக்குள்ள தான் கம்பேரிசன் கேட்டிருந்தாங்க. பட் மைட்டி ரக்குன் சேனல்ல இவங்க 3 பேர் பிளஸ் சைட்டாமா 4 பேர் ஒரே நேரத்துல சண்டை போட்டுக்கிற மாதிரி பேட்டல் பார்த்ததுக்கு அப்புறம் சரி நம்ம ஸ்மாக் டவுன் கேம்ல ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் ஃபார்மேட்ல மேக் பண்ணலாம் தோணுச்சு. அண்ட் நம்ம சேனலோட நிறைய நண்பர்கள் ப்ரோ நீங்க சூப்பர் ஹீரோஸ் வர்சஸ் வீடியோ மேக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால அடுத்து ஒரு வர்சஸ் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் புதுசா நம்ம சேனலை பார்க்க வர நண்பர்களுக்காகவும் 3 பேரோட ஸ்ட்ரென்த், ஸ்பீடு, பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் எல்லாத்த பத்தியும் பார்த்ததுக்கு அப்புறம் யாரு வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். ஆனா வழக்கம் போல உண்மையான வின்னர் யாருன்றதை நீங்க தான் சொல்ல போறீங்க. அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ சூப்பர்மேன் டிசி யூனிவர்ஸ்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் சூப்பர் ஹீரோனா கண்டிப்பா அது சூப்பர்மேன் தான். காமிக்ஸ் பொறுத்தவரை பிசாரோ, சூப்பர் பாய், சில்வர் ஏஜ், காஸ்மிக் ஆர்மர், 1 மில்லியன் பிரைன் இப்படி ஏகப்பட்ட வெர்ஷன்ஸ் இருக்கு. அதனால நம்ம கம்பேரிசனுக்கு கேலல் அப்படின்ற நார்மல் வெர்ஷனே எடுத்துக்கலாம். கிரிப்டான் கிரகத்தை சேர்ந்த இவரோட ஆரிஜின், பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ்லாம் என்னென்ன எந்த அளவுக்கு இருக்குன்னு எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்றதால ரொம்ப டீடைல்டா இல்லாம கொஞ்சம் ரஃபா பார்க்கலாம். சோ இந்த கேரக்டரை 1938ல கிரியேட் பண்றாங்க. அப்போத்துல இருந்தே இவர் டிசிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான சூப்பர் ஹீரோனா நிச்சி சூப்பர்மேன் தான் சொல்லுவாங்க. இவரு சின்ன குழந்தையா இருக்கும்போது கிரிப்டான் அழியிற நிலைமையில இருந்ததால இவரோட பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் எர்த்துக்கு அனுப்பிடுவாங்க. அங்க ஜோனத்தன் அண்ட் மார்த்தா அப்படின்றவங்களால ஒரு நல்ல அமெரிக்கன் சிட்டிசனா வளர்க்கப்படுறாரு. கூடவே டெய்லி பிளானட்ன்ற நியூஸ் பேப்பர் கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு பூமியில சூப்பர் வில்லன்ஸால ஏற்படுற பிரச்சனைகளை மத்த சூப்பர் ஹீரோஸோட சேர்ந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு வருவாரு. சோ இவரோட பிசிக்கல் அப்பியரன்ஸ் பத்தி சொல்லவே தேவையில்ல. பேசிக்காவே கிரிப்டோனியன் அப்படின்றதால நேச்சுரலாவே நல்ல உடல் அமைப்பு இருக்கும். அண்ட் பாடி சைஸ் பத்தி சொல்லணும்னா 6.4 அடி ஹைட்டும் 102 கிலோ வரைக்கும் வெயிட் இருப்பாரு. அடுத்து ஹோம்லேண்டர். தி பாய்ஸ் டிவி சீரிஸ் பார்த்தவங்களுக்கு நிச்சயம் ஹோம்லேண்டர்னா யாரு என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். எப்படி ஜஸ்டிஸ் லீக், அவெஞ்சர்ஸ்னு இருக்கோ அதே போல இதுலயும் 7ன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் ஹீரோ குரூப் இருப்பாங்க. இவங்க எல்லாரையும் வாட் அப்படின்ற ஒரு பவர்ஃபுல் பிரைவேட் கார்பரேஷன் கண்ட்ரோல் பண்ணிட்டு வருவாங்க. ஆக்சுவலி இதுல வெறும் 7 சூப்பர் கேரக்டர்ஸ் மட்டும் இல்ல, வி காம்பவுண்ட் அப்படின்ற சீரம் மூலமா பவர்ஸ் கிடைச்சு இன்னும் சில கேரக்டர்ஸ் இருக்காங்க. என்னதான் இந்த சீரிஸ் ஒரு 18+ இருந்தாலும் காட் ஆஃப் வார் மாதிரி பிரான்சைஸை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சோ இந்த 7 குரூப்ல இருக்கிற கேரக்டர்ஸ்ல மோஸ்ட் பவர்ஃபுல்னா அது ஹோம்லேண்டர் தான். டிராகன் பால் ஜில வெஜிடா எந்த அளவுக்கு ஒரு ஆட்டிடியூட் பர்சன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவருக்கும் ஆல்மோஸ்ட் அதே போல ஆட்டிடியூட் தான் இருக்கும். இதுல வித்தியாசம் வெஜிடாக்கு சில நல்ல உணர்வுகள் இருக்கு, ஆனா ஹோம்லேண்டருக்கு இதேமே இருக்குமான்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சோசியோபாத் கேரக்டர்னு தான் சொல்லணும். ஏன்னா மத்தவங்களோட உயிர்களை மதிக்காம ரொம்ப ஏளனமா பாப்பாரு. அதோட ஒரு விஷயத்துல நல்லது எது கெட்டது எதுன்னு பார்க்காம தனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் பண்ணுவாரு. தேனோஸ் என்னதான் பவர்ஃபுல் சூப்பர் வில்லனா இருந்தாலும் டைம் ஸ்டோனுக்காக அயன்மேனோட உயிரை விட்டு கொடுக்கறத பார்த்திருப்போம். இவரு நினைச்சிருந்தா எல்லாரையும் கொண்டு இருக்கலாம், பட் இவருக்குன்னு ஒரு எத்திக்ஸ் வச்சிருப்பாரு. ஆனா ஹோம்லேண்டரை பொறுத்தவரை எந்த ரூல்ஸ் எத்திக்ஸ் எதையும் ஃபாலோ பண்ண மாட்டாருன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் சூப்பர் பவர்ஸ்லாம் பயங்கரமா இருக்கிறதாலயா என்னன்னு தெரியல, பாய் சீரிஸை பார்த்ததுக்கு அப்புறம் ஹோம்லேண்டருக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே கிரியேட் ஆயிடுச்சு. சோ இவரோட பிசிக்கல் அப்பியரன்ஸும் ஆல்மோஸ்ட் சூப்பர்மேனை போலவே சிமிலரா தான் இருக்கு. பட் ஹைட் வெயிட் எல்லாம் அவரை விட கொஞ்சம் கம்மியா இருக்காரு. அடுத்து ஆம்னிமேன். இந்த வருஷம் ரிலீஸ் ஆன இன்வின்சிபிள் சீரிஸ் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்கன்னு தெரியல. எவ்வளவு வயலண்டா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு காமிக்ஸ் அனிமேஷன்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த இன்வின்சிபிள் சீரிஸை மிஸ் பண்ணாம கட்டாயம் பாருங்க. என்னதான் அனிமேட்டட் சீரிஸா இருந்தாலும் கூஸ் பம்ப்ஸ் ஏற்படுத்துற அளவுக்கு ரத்தம் தெரிக்கிற மாதிரி நிறைய கொடூரமான சீன்ஸ்லாம் இருக்கும். சோ ஆம்னிமேன் பாத்தீங்கன்னா எப்படி கிரிப்டான் பிளானட் இருக்கோ அதே போல வில்ட்ரம் அப்படின்ற கிரகத்துல பயங்கர பவர்ஸை கொண்ட சூப்பர் பீயிங்ஸா இருப்பாங்க. அவங்களெல்லாம் வில்ட்ரமைட்ஸ்னு சொல்லுவாங்க. அதுல ஒருத்தர் தான் ஆம்னிமேன். இனிஷியலா இவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது தான் வில்ட்ரம் பிளானட்டை சேர்ந்தவன், எனக்கு இவ்வளவு பவர்ஸ் இருக்கு, தன்னோட பர்பஸ் பூமியில இருக்கிறவங்களை காப்பாத்துறது தான் அப்படின்ற மாதிரி தான் பையன் கிட்ட சொல்லுவாரு. பட் ஃபர்ஸ்ட் எபிசோடோட எண்ட் கிரெடிட்ஸ்ல தான் இவர் எந்த அளவுக்கு ஒரு மோசமான கேரக்டர்னு தெரிய வரும். இதுக்கு முன்னாடி எவ்வளவு அனிமேட்டட் சீரிஸ்ல ஹீரோஸ் இருக்கிறத பாத்திருப்பீங்க, ஆனா நல்ல கேரக்டர்னு நினைச்ச ஒருத்தரே மத்த சூப்பர் ஹீரோஸை கொடூரமா கொல்ற சீன்லாம் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ண வச்சிரும். அந்த அளவுக்கு டெத் சீக்வென்ஸ் எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்க. சோ ஆம்னிமேனோட உண்மையான மிஷனே பாத்தீங்கன்னா வில்ட்ரமைட்ஸ் ஒவ்வொரு பிளானட்டையும் டேக் ஓவர் பண்றதுக்காக பயங்கர பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் அனுப்புவாங்க. அப்படிப்பட்ட நோக்கத்தில் அனுப்பப்பட்டவர் தான் ஆம்னிமேன். பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் டெபி அப்படின்ற லேடியை கல்யாணம் பண்ணி மார்க்னு ஒரு பையனும் பிறப்பான். அவனதான் இன்வின்சிபிள் என்ற சூப்பர் ஹீரோவா காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சீசனோட ஃபைனல் எபிசோட்ல எல்லாருக்கும் தன்னோட சுயரூபத்தை வெளிப்படுத்தின ஆம்னிமேன் தான் பையனால ரொம்ப எமோஷனல் ஆகி எர்த்த விட்டு போயிடுற மாதிரி ஆயிடும். இருந்தாலும் நிச்சயம் அடுத்த சீசன்ல திரும்ப பூமிக்கு வருவார்னு சொல்லியிருக்காங்க. பேசிக்காவே இவரையும் ஒரு வகையில ஃப்ரீஸா ஹோம்லேண்டர் மாதிரி சொல்லலாம். பட் எல்லாத்துலயும் மெச்சூர்டா செயல்படுவாரு. சோ இவரோட பிசிக்கல் அப்பியரன்ஸும் மத்த 2 பேரை போலவே நல்லா மஸ்குலரா இருக்கும். அண்ட் 6.2 அடி ஹைட்டும் 110 கிலோக்கு மேல வெயிட் இருக்கிறதால ஓவராலா பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 3 பேருமே ஈக்குவலா தான் இருக்காங்க. அடுத்து 3 பேரோட காம்பேட் எபிலிட்டிஸ் பத்தி பார்க்கலாம். நான் ஏன் பிசிக்கல்
பிசிக்கல் சைஸ் எல்லாம் கம்பேர் பண்ணான்னு பாத்தீங்கன்னா நார்மலா எந்த ஸ்பெஷல் பவர்ஸும் இல்லாம ஒரு சாதாரண ஹியூமனை போல சண்டை போட வேண்டியிருந்தா சைஸ் அண்ட் பிசிக்கல் ஃபிட்னஸ் கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்கும். அதுபடி 3 பேருமே சிமிலரா தான் இருக்காங்க. ஆனா ஃபைட்டிங் எபிலிட்டின்னு பார்க்கும்போது ஆம்னிமேன் பேசிக்காவே அவரோட சின்ன வயசுல இருந்து ஒரு கேலக்டிக் வாரியர் ஆகி சண்டை போடுறதுக்கு தேவையான ட்ரைனிங்லாம் சிவியரா எடுத்திருக்காரு. கிரிப்டோனியன்ஸும் ஒரு சுப்பீரியர் ரேஸ் தான். பட் சூப்பர்மேன் விஷயத்தை பொறுத்தவரை குழந்தையா இருக்கும்போதே பூமிக்கு வந்துட்டதால அந்த அளவுக்கு ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஈவன் மேன் ஆஃப் ஸ்டீல் மூவில ஜெனரல் ஜாடே நீ ஃபார்ம்ல ட்ரைனிங் எடுத்த அப்படின்ற மாதிரி கலாய்ப்பாரு. சேம் ஹோம்லேண்டரும் சூப்பர்மேனை போலவே தான் வேற கிரகத்தை சேர்ந்த ஒரு ஏலியனா இருந்தாலும் பூமியில சாதாரண பேரண்ட்ஸால வளர்க்கப்பட்டதாலையும் மோஸ்ட் ஆஃப் த டைம் லேப்ல இருந்ததாலையும் எப்படி டாக்டிக்கலா சண்டை போடணும்னு தெரியாது. அதனால 3 பேருக்கும் ஒரே நேரத்துல எந்த பவர்ஸ் இல்லாம சண்டை வந்தா ஆம்னிமேன் மத்த 2 பேரையும் டிஃபீட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்து 3 பேரோட ஸ்பீட பத்தி பார்க்கலாம். டவுட்டே வேணா வேகத்துல சூப்பர்மேன் அளவுக்கு மத்த 2 பேரால ஈடு கொடுக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா சாதாரணமா பூமியோட அட்மாஸ்பியர்லயே ஆல்மோஸ்ட் ஃபிளாஷோட டஃப் கொடுத்து சண்டை போடுற அளவுக்கு வேகமா இருப்பாரு. இன்னும் அவுட்டர் ஸ்பேஸ்ல லைட்டை விட பல மடங்கு ஃபாஸ்டரா டிராவல் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கு. அடுத்து ஹோம்லேண்டரோட ஸ்பீடு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு சவுண்டை விட வேகமா தான் மூவ் பண்ணுவாருன்னு சொல்றாங்க. இந்த வேகம் சூப்பர்மேனை கம்பேர் பண்ணும்போது எங்கேயோ இருக்கு. சோ ஆம்னிமேனோட வேகத்தை பத்தி சொல்லணும்னா பியாண்ட் தி சவுண்ட் பேரியர் அப்படின்றதால சூப்பர் சானிக் ஈவன் ஹைப்பர் சானிக் ஸ்பீட்ல கூட டிராவல் பண்ணுவாரு. அது மார்க் 10ல இருந்து எவ்வளவு வேணா இருக்கலாம். ஆனா இவரும் சூப்பர்மேன் அளவுக்கு வேகம் இல்ல அப்படின்றதால ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வேகத்துல சூப்பர்மேன் தான் லீடிங்ல இருக்காரு. அடுத்து 3 பேரோட இன்டெலிஜென்ஸ் லெவலை பத்தி பார்க்கலாம். பேசிக்காவே ஆவரேஜ் கிரிப்டன்ஸோட இன்டெலிஜென்ஸ் 8th லெவல் இன்டெலெக்ட்னு சொல்றாங்க. அதாவது எல்லா சன்னோட ரேடியேஷனே இல்லனாலும் ஹியூமன்ஸை விட ஃபார் பெட்டரான திங்கிங் எபிலிட்டி மெமரி பவர்லாம் இருக்கும். பட் எர்த்தோட சன் மூலமா 10th லெவல் இன்டெலெக்ட் வரைக்கும் கிடைக்குமா? காமிக்ஸ்ல இவரோட ஐக்கிய லெவல்ஸ் சூப்பரா காமிச்சிருப்பாங்க. ஆனா மூவிஸ்ல பேட்மேனை சுப்பீரியரா காமிக்கணும்ன்றதுக்காக சூப்பர்மேனுக்கு யோசிக்கிற திறனே இல்லாத மாதிரி இருக்கும். அடுத்து ஹோம்லேண்டர் இந்த விஷயத்துல கொஞ்சம் நல்லாவே இருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா இவரோட இன்டெலிஜென்ஸ் லெவல் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா இருக்கு. வெளியே பேசுறது தான் டார்க் சார்காஸ்டிக்கா இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளவு ஈவில் வச்சுக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி தன்னை காமிச்சுப்பாரு. குறிப்பா ஒரு எபிசோட்ல ப்ரொட்டஸ்டர்ஸ் இவர் பேசிட்டு இருக்கும்போது கடுப்பேத்தனதுல எல்லாரையும் தான் கண்ணுல இருக்கிற லேசரை யூஸ் பண்ணி கொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் லேட்டரா தான் அது அவர் மைண்ட்ல அப்படி நினைச்சு பார்த்திருப்பாருன்னு தெரிய வரும். சோ எவ்வளவுதான் ஆங்கரா இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் ஆம்னிமேன் இந்த விஷயத்துல கொஞ்சம் பின்தங்கி இருக்காருன்னு தான் சொல்லணும். என்னதான் சூப்பர் ஹியூமன் பவர்ஸ் இருந்தாலும் ஐக்கிய லெவலை பொறுத்தவரை ஒரு ஆவரேஜ் ஹியூமன் அளவுக்கு தான் இருக்கு. இருந்தாலும் பேட்டல்ல ரொம்ப பல வருஷம் ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால ஸ்மார்ட்டா பயங்கர ஸ்ட்ராட்டஜிக்கலா யோசிச்சு சண்டை போடுவாரு. அதெல்லாம் கார்டியன்ஸ் ஆஃப் த குளோப்ல இருக்கிற மெம்பர்ஸ் கொல்லும்போது கிளியரா பார்க்க முடியும். சோ ஓவராலா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சூப்பர்மேனும் ரெண்டாவது ஹோம்லேண்டர் அண்ட் ஃபைனலா ஆம்னிமேன் இருக்காரு. அடுத்து 3 பேரோட ஸ்பெஷல் பவர்ஸ் பத்தி பார்க்கலாம். சூப்பர்மேன் யூனிவர்ஸ்லயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் சுப்பீரியர் ரேஸ் சேர்ந்தவர் அப்படின்றதால நேச்சுரலாவே ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்கும். அதனையும் கிரிப்டான்ஸோட மில்லியன் பீப்பிள் டிஎன்ஏஸ் இவருக்குள்ள இருக்கிறதால ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கும்னு சொல்லலாம். இவரோட எல்லா பவர்ஸ் பத்தி சொன்னா ரொம்ப லென்த்தா போகுன்றதால ஒரு சில முக்கியமானதை மட்டும் பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த். இவரால ஆல்மோஸ்ட் 200 குவிண்டிலியன் டன்ஸ் அளவுக்கு வெயிட் லிஃப்ட் பண்ண முடியும்னு மெஷர் பண்ணிருக்காங்க. ஆனா என்னால இன்னமும் தூக்க முடியும்னு குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்ல தன்னோட சயானிக் பவரை ஒரு ஆரா மாதிரி யூஸ் பண்ணி பில்டிங்ஸ் போல பெரிய ஆப்ஜெக்ட்ஸை உடையாம தூக்கிட்டு போக முடியும். அடுத்து எல்லோ சன்னோட ரேடியேஷனை அப்சார்ப் பண்றது மூலமா தன்னோட லிமிட்டை தாண்டி பவர்ஸை புஷ் பண்ணுவாரு. அதே சமயம் வீக்கா இருந்த சில நிமிஷங்களே ஃபுல் பவரோட திரும்ப ரெக்கவர் ஆயிடுவாரு. அடுத்து பவர்ஃபுல்லான ஹீட் விஷனை தாண்டி இன்ஃப்ராரெட், மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப், எக்ஸ்ரே இப்படி நிறைய விதமான விஷன்ஸ் இருக்கு. அடுத்து லாங்கிவிட்டி அண்ட் இன்வல்னரபிலிட்டி. நார்மல் ஹியூமன்ஸை விட ரொம்ப வருஷம் இவரால உயிர் வாழ முடியும். அண்ட் எக்ஸ்ட்ரீம் எனர்ஜி ஃபோர்ஸஸ் கூட தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்கும். அவ்வளவு ஈஸியா காயப்படுத்தவே முடியாது. ஆனா அதுவும் ஒரு லிமிட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னைடர் கட் மூவில மதர் பாக்ஸஸோட பிளாஸ்ட் இவரால தாங்க முடியாததை பார்த்திருப்போம். இன்னும் ஃபேசிங், டைம் டிராவல், சூப்பர் ஹியரிங், ஃபிளைட், சூப்பர் பிரெத் இப்படி எக்கச்சக்க பவர்ஸ் இருக்கு. அடுத்து ஹோம்லேண்டரும் பேசிக்காவே ஒரு பவர்ஃபுல் ஏலியன் ரேஸ் அப்படின்றதால சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் பயங்கரமா இருக்கு. தி பாய்ஸ் காமிக் யூனிவர்ஸ் பொறுத்தவரை இது வரைக்கும் இவரோட ஸ்ட்ரென்த்துக்கு யாருமே மேட்சே கிடையாது. பட் சூப்பர்மேன் அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குமான்னு கேட்டா அது கொஞ்சம் டவுட் தான். அடுத்து இவரும் நை இன்வல்னரபிள் அப்படின்றதால சாதாரண புல்லட்ஸை தாண்டி பவர்ஃபுல் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் அண்ட் எனர்ஜி ஃபோர்ஸஸ் தாங்க முடியும். இவரை காயப்படுத்துற அளவுக்கு சக்திகள் இருக்கிற ஒரே கேரக்டர் இவரோட குளோனான பிளாக் நாயர் மட்டும் தான். அடுத்து ஹீட் விஷன். இவர் கண்ணுல இருந்து எமிட் பண்ற லேசர் பீம் சூப்பர்மேன் விட ஹை இன்டென்சிட்டியா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப தூரத்துக்கு எமிட் பண்ணி நூத்துக்கணக்கான பேரை சில நொடிகளிலே கொல்லக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லானதா இருக்கு. அண்ட் இவராலையும் எக்ஸ்ரே விஷனை யூஸ் பண்ணி எந்த ஒரு சாலிடான ஆப்ஜெக்டை தாண்டி தேவையானதை பார்க்க முடியும். அடுத்து சானிக் ஸ்கிரீம். இவரால ஹை வால்யூம்ல சவுண்டா கத்த முடியுன்றதால சாதாரண ஹியூமன்ஸோட இயர் ட்ரம்ஸ் டேமேஜ் பண்ணி இன்டர்னல் ஆர்கன்ஸ் கூட ரப்சர் பண்ணிடும். இது சூப்பர்மேனுக்கு பெருசா டேமேஜ் ஏற்படுத்தாது. ஆனா ஆம்னிமேனுக்கு கண்டிப்பா பிரச்சனை தான். இன்னும் இவருக்கு சூப்பர் ஹியரிங், சூப்பர் சென்ஸ், சூப்பர் ஸ்மெல், செல்ஃப் சஸ்டெனன்ஸ் இப்படி ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்கு. அடுத்து ஆம்னிமேனும் மத்த 2 பேரை போல ஒரு சுப்பீரியர் ஏலியன் ரேஸ் அப்படின்றதால நேச்சுரலாவே சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இம்மன்ஸ் லெவல்ல இருக்கும். thousands ஆஃப் டன்ஸ் ஆஃப் வெயிட்டை எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம லிஃப்ட் பண்ணுவாரு. இவ்வளவு ஏன் சிம்பிளா கார்டியன்ஸ் ஆஃப் த குளோப்ல இருக்கிற மெம்பர்ஸை கொல்றத பாத்தீங்கனாலே இவருக்கு எந்த அளவுக்கு பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு கிளியரா தெரிஞ்சுப்பீங்க. அந்த சண்டையில தான் கையே ஒரு ஆயுதமா யூஸ் பண்ணி எல்லாரையும் ரத்தம் தெறிக்க கொள்வாரு. அது மட்டும் இல்ல ஒரு எபிசோட்ல அல்டிமேட்டா கோவப்பட்டு பிளாக்சன்ஸ் அப்படின்றவங்களோட பிளானட்டே ஆல்மோஸ்ட் அழிச்சிடுவாரு. அதனால டெஃபினட்டா இவரோட சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் சூப்பர்மேன் அளவுக்கு இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து சூப்பர் சென்ஸ் அண்ட் ரிஃப்ளெக்சஸ்.
தனக்கு வரப்போற ஆபத்துகளை சென்ஸ் பண்ணக்கூடிய திறன் இவருக்கு பயங்கரமா இருக்கு. குறிப்பா பேட்டில் இருக்கும்போது இவர் அட்டாக் பண்ணணும்னா ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் இல்லாட்டி நிச்சயம் முடியாதுன்னு தான் சொல்லணும். எப்படி டிசில ஃபிளாஷ் இருக்காரோ அதே போல இங்க ரெட் ரேஷ் அப்படின்னு ஒரு ஸ்பீட்ஸ்டர் இருக்காரு. இவர் ஆம்னி மேன் அட்டாக் பண்ண வரும்போது இவரோட மூவ்மெண்ட்ஸை கரெக்டா அப்சர்வ் பண்ணி ரெட் ரேஷை பிடிச்சி தலையை நசுக்கி செதறடிச்சிருவாரு. அடுத்து இவரும் நை இன்வல்னரபிளா இருக்கிறதால ஹோம்லேண்டரோட அட்டாக்ஸ் தாங்கிட முடியும். ஆனா சூப்பர்மேனோட ஸ்ட்ரென்த்தை தாங்க முடியுமான்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா கார்டியன்ஸ் எல்லாரையும் கொன்னதுக்கு அப்புறம் இவருக்கும் சிவியரா அடிபட்டு டோட்டலா எக்ஸாஸ்ட் ஆகி ஜிடி ஹாஸ்பிட்டல்ல ரெஸ்ட் எடுக்கிற நிலைமை ஆயிடும். பட் இவர்கிட்ட அக்சலரேட்டட் ஹீலிங் இருக்கிறதால அடிப்பட்ட காயங்கள் ஃபாஸ்டா குணமாகிற கெபாசிட்டி இருக்கு. அது மட்டும் இல்ல எந்த டிசீஸும் வராது. அதே சமயம் சாதாரண பாய்சன்லாம் ஒண்ணுமே பண்ணாது. அடுத்து லாங்கிவிட்டி. பொதுவா வில்டர்மேட்ஸ் எல்லாருக்குமே ஆயிரக்கணக்கான வருஷங்களா வயசாகாம வாழக்கூடிய திறன் இருக்கும். அந்த வகையில ஆம்னி மேனோட வயசு பாத்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு மேல இருக்குது. மிடில் ஏஜ்டு மேனா இருக்கும்போதே இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காருன்னா அப்ப இவரோட எங்கர் வெர்ஷன் இமேஜின் பண்ணி பாருங்க. அடுத்து 3 பேரோட வீக்னஸ் பத்தி பார்க்கலாம். சூப்பர்மேனோட மேஜரான வீக்னஸ் மேஜிக் தான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது இவங்க 2 பேருக்கு எதிராக பார்க்கும்போது பிரச்சனை கிடையாது. அதை தாண்டி கிரிப்டனைட் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி சூப்பர்மேனை கொல்ல முடியும். அடுத்து ஹோம்லேண்டரோட மேஜரான வீக்னஸ்னு பார்த்தா அது இவரோட ஈகோ தான். அதை டச் பண்ற மாதிரி ஏதாச்சும் விஷயங்களை பண்ணா கண்ணு மண்ணு தெரியாம சண்டை போடுவாரு. அதை தாண்டி காமிக்ஸ்ல ஒரு முறை பிளாக் நாயர் இவரோட தலையை செதறடிச்சு கொண்டு இருக்கிறதால டெஃபினட்டா பவர்ஃபுல்லான அட்டாக்ஸை தாங்க மாட்டாருன்னு தெரியுது. அடுத்து ஆம்னி மேனோட மேஜரான வீக்னஸும் மேஜிக் தான். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வாண்டா மாதிரி ஆப்பனன்ஸோட மோதினார்னா நிச்சயம் தோத்து போயிடுவாரு. அதனால சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸ்க்கு எதிராக ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய திறன் ரொம்ப கம்மியா இருக்கு. அண்ட் இன்னொரு வீக்னஸ்னு பார்த்தா ஹியூமனிட்டி சொல்லலாம். என்னதான் இவரோட குணம் ஈவலா இருந்தாலும் தான் பையனை கொல்ற சிச்சுவேஷன்ல இருந்து கொல்லாம விட்டுருவாரு. அதுவே அந்த இடத்துல ஹோம்லேண்டர் இருந்தா கருணையை காமிக்க மாட்டாருன்னு தான் சொல்லணும். ஓகே, ஃபைனலா கன்க்ளூஷன் பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்த ஃபேக்டர்ஸ் வச்சு 3 பேர்ல ரொம்ப பவர்ஃபுல்னா அது சூப்பர்மேன் தான் கிளியரா தெரியுது. இன் கேஸ் பீச், டெசர்ட், மவுண்டன்ஸ் மாதிரி பகுதிகளில் டே டைம்ல சண்டை நடக்குது அப்படின்னா சூப்பர்மேன் அட் அ டைம்ல 2 பேருமே சமாளிச்சு டிஃபீட் பண்ணிடுவாருன்னு சொல்லலாம். இதுல ஹோம்லேண்டர், ஆம்னிமேன் 2 பேருமே வில்லன்ஸ் அப்படின்றதால டீமா ஒன்னு சேர்ந்து சண்டை போட சான்ஸ் இருக்கு. பட் ஏற்கனவே சொன்னது போல காரியமானதும் ஹோம்லேண்டர் தான் டீம்மேட்னு கூட பார்க்காம கொண்டுட்டு போயிட்டே இருப்பாரு. என்னதான் டீம் போட்டாலும் சூப்பர் ஸ்ட்ரென்த், ஃபிளைட், ஸ்பீடு தாண்டி மேஜிக்கல் பவர்ஸ் எதுவுமே கிடையாது அப்படின்றதால ஸ்டில் சூப்பர்மேன் தான் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. ஒருவேளை எல்லோ ஸ்டார் இல்லாத இடத்துல பேட்டில் நடக்குதுன்னா அந்த சண்டையை பிரிடிக்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். டெஃபினட்டா சூப்பர்மேன் யாரோடும் டீம் போட மாட்டாருன்றதால அகைன் 2 பேரையும் ஒரே நேரத்துல சமாளிச்சாகணும். அப்ப கூட என்ன பண்ணாலும் நிச்சயம் சூப்பர்மேனை கொல்லவே முடியாது. அதனால ஓவராலா இன்னைக்கு நம்ம ஃபேண்டசி பேட்டிலோட வின்னர் சூப்பர்மேன் தான். இன் கேஸ் பேட்டில் பிரிடிக்ட் பண்ண மாதிரி போகலனா ஆம்னிமேன் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. இதுல ஹோம்லேண்டர் வின் பண்றது தான் கொஞ்சம் கஷ்டம். என்னதான் நான் சொல்ற கன்க்ளூஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வீடியோல பார்த்த ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு உண்மையான வின்னர் யாருன்னு நீங்க சொல்றதுல தான் இருக்கு. அதனால மறக்காம உங்களோட வேர்ட்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வேற ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் மேக் பண்றேன். சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.